நமசிவாய. அக்ஷய திருதியிலே 10 ரூபா, 20 ரூபா, 60 ரூபா இந்த 3 எண்ணிக்கைகளிலே நீங்கள் வைத்துக்கொண்டு ஏதாவது இந்த 3 எண்ணிக்கையில் ஏதாவது ஒன்று அதில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களால் நமக்கு செல்வம் மிக மிக அதிகமாக சேரும் என்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தவிர கிரந்தங்களிலே அபிஜித் முகூர்த்தத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம், கண்டிப்பாக எது செஞ்சே ஆகணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். இது கொஞ்சம் நீண்ட வீடியோவாக தான் இருக்கும். இதில் எனக்கு நாலேஜ் வேணும், எனக்கு இந்த புராணங்கள் கிரந்தங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ற உண்மையான விஷயம் எனக்கு வேணுன்றவங்க மட்டும் தொடர்ந்து பார்க்கலாம். மற்றவங்க எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தோன்னா புளி டப்பாவில் எடுத்து சர்க்கரையை போடு, சக்கரை டப்பாவில் எடுத்து புளியை போடுங்கிற மாதிரி இருக்கிற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அது பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அக்ஷய திருதியைக்கு சரி அது மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் புதன்கிழமை வருது. அதாவது திதி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருதியை திதி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மாலையே வந்து விடுகிறது. அது உங்களுக்கு புதன்கிழமை மாலை வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மெயினாக இதில் அபிஜித் முகூர்த்தத்திலே இந்த ஒரு நாளில் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டால், அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பார்க்கவே வேண்டியதில்லை. அதாவது அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக அந்த பிளாக் எழுத ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஜயதசமி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஹோலி என்று சொல்ல வடநாட்டிலே கொண்டாடக்கூடிய தினம், அதற்கு பிறகு பார்த்தோம்னா நமக்கு இந்த அக்ஷய திருதி, மேலும் ஒரு சில தினங்கள், இந்த நாளெல்லாம் பார்த்தோம்னா ராகுகாலம், யமகண்டம் எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, புதன்கிழமைகளிலே அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யாது. அதை நான் பல முறை கூறியிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல 1-2 பேர் பார்த்தோம்னா அந்த அபிஜித் முகூர்த்த நாள், அபிஜித் நட்சத்திர நாள், அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நினச்சிட்டு புதன்கிழமையும் செய்கிறாங்க. புதன்கிழமையில் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனா வேறு ஏதாவது ஒரு டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. புதன்கிழமையில் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வேலை செய்யாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த திதி அப்படின்றது பார்த்தோம்னா உதயகாலம் அப்படின்ற விஷயத்தில் எடுத்துக்கொண்டு நம்ம புதன்கிழமை தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை மாலையிலிருந்தே இந்த திதி தொடங்குறதுங்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் லாப முகூர்த்தம் நான் ஒன்று முதலெல்லாம் கொடுப்பேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாலாம். அந்த லாப முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தங்கம் வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு காயினாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த லாப முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிலிருந்து அடுத்த நாள் காலையில் 5:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த லாப முகூர்த்த நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கோல்டு ரிலேட்டடாக மட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுக்கு அந்த நாள் எல்லாமே பயங்கர பாசிட்டிவான ஒரு டே தான். அதே மாதிரி பார்த்தோன்னா எல்லா புது விஷயங்களும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. பட் ஆனால் அந்த கோல்டு அப்படின்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டைமில் பண்ணிங்கன்னா அதிகப்படியான லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது லாப முகூர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். அந்த லாப முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம். செவ்வாய்க்கிழமை வாங்கலாமான்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை சாதாரணமாகவே தங்கம் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் கிடையாது, அது செவ்வாய்க்கிழமையும் வாங்கலாம். நகைகளாக எடுக்கவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் வாங்குவது அப்படின்ற விஷயம் எல்லாமே தங்கத்துக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா செவ்வாய்க்கிழமை வாங்குறவங்களுக்கு அந்த நகை அடகு கடைக்கே போகாது அப்படிங்கிற மாதிரியான விதிகள் எல்லாம் இருக்கின்றன. அதுவும் இல்லாமல் திருதியை திதி செவ்வாய்க்குரியது. அந்த ஒரு நாளிலே வாங்குவது, அந்த ஈவினிங் அப்படின்ற மாதிரியான விஷயமா போய் வாங்குறதுங்கிறது அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குமே தவிர, நீங்கள் உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்றதுனா நீங்கள் வாங்குறதுனா வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் சுவாமி கிட்ட வச்சுட்டு உங்களுக்கு விளக்கேற்றி வைத்தவுடன் அதுக்கப்புறம் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அது மாதிரியான விஷயங்களோ அல்லது உங்களோட பீரோவில் ஏதாவது எடுத்து வைக்கிறீங்க காயின் மாதிரி வாங்கினா அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யலாம்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இது லாப முகூர்த்த நேரம் மட்டும்தான். அதனால் அந்த ஒரு விஷயத்தை படிக்கோங்க. மற்ற டைம்லலாம் வாங்கினா பலன் இருக்காதானா அப்படி கிடையாது. லாப முகூர்த்தங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அக்ஷய திருதியை அப்படின்னாலே அக்ஷயம் என்றால் அல்ல குறையாத அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். அல்ல குறையாத திதி, அதாவது திருதியை. அந்த திருதியை திதி வரக்கூடிய நாள் சித்திரை மாதத்திலே மேஷம் மாதம்னு சொல்லுவோம். அதாவது மெயின் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அக்ஷய திருதியை நாளிலே சூரியனும் உச்சத்தில் இருப்பார், சந்திரனும் உச்சத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. மேஷத்துலையும் ரிஷபத்துலையும் இருப்பாங்க சூரியனும் சந்திரனும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஜோதிட விதிகளின்படி நம்ம சொல்லுவோம். அதை தவிரவும் பார்த்தோம்னா அக்ஷய திருதி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திரேதாயுகம் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லுவோம். சத்தியயுகம், திரேதாயுகம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு துவாபர யுகம் அப்படின்ற மாதிரி, அப்புறம் கலியுகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லைவா. அப்போ அந்த திரேதாயுகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பிறந்த தினம் அப்படின்றது. வேதவியாசர் முக்கியமான இதிகாசங்களையும் குறிப்புகளையும் நூல்களையும் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றிய தினம் அப்படின்னு வரும். அதே டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அவனுங்களே இன்டர்நெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி திரேதாயுகம் பிறந்த தினம்னு போட்டிருப்பாங்க. பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதை நம்ம ஆழ்ந்து நோக்கினோம் என்றால், அதாவது மகாபாரதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நடந்தது துவாபர யுகத்திலே நடந்தது. திரேதாயுகத்திலே மகாபாரதம் நடந்ததை போல் அவர் எழுத வாய்ப்பு கிடையாது.
வேதவியாசர் அந்த டைமில் எழுதியிருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகிறது அப்படின்னு தான் எழுத முடியுமே தவிர மகாபாரதம் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது, இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா எழுத முடியாது. அதனால் அவர் எழுதியிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு விதமான ஒரு சுப நூல்கள் மாதிரியான கிரந்தங்களில் எழுதி வைத்திருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் புரிந்து கொள்கிறேன். அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்டர்நெட்டில் ஆஸ் யூஷுவல் பார்த்தோம்னா வெறும் காப்பி கேட்ஸ் தான் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. அது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யூடியூப்லேயே அப்படி தான். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன வேணால் எழுதுவாங்க. அது யார் படிக்கிறாங்க, என்ன அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து அவர்களுடைய ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேம்படும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிரவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த அக்ஷய திருதியை நாளை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் அடிக்கடி அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு எனக்கு வாயில் வந்தது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நாளை விட 3.5 மடங்கு அதிக பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அபிஜித் நட்சத்திர நாள்னே இருக்குது. அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீரியடான ஒரு ஜென்ரலாகவே ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா காலையில் நமக்கு அரௌண்ட் ஒரு 11:45 to 12:30 அப்படின்ற மாதிரியான ஒரு பீரியடாக வச்சுருக்கோம். அதே மாதிரி நிஷித்த முகூர்த்தம் சொல்லிட்டு நைட்டில் சிமிலர்லி உங்களுக்கு வந்து மகாலட்சுமி பூஜை ஆகட்டும், சிவன் பூஜை ஆகட்டும், இதெல்லாம் செய்வதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் நிஷித்த முகூர்த்தத்தை பற்றியும் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஈக்குவலன் டு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஸோ அந்த மாதிரியாக உங்கள் அந்த ஆஸ்பிஷியஸ் டைம் அப்படிங்கிறத 48 செகண்ட்ஸ் முகூர்த்தா இருக்குது இல்லையா, அந்த 48 செகண்ட்ஸ் முகூர்த்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருந்தால் எப்படி, அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த அபிஜித் நட்சத்திர தினம்னே வரும். ஒவ்வொரு மாதமுமே வரும். ஒரு சில டைமில் அது புதன்கிழமையாக வந்துடும். அப்போ அந்த டைமில் அதோடைய வேலை செய்வது குறைவாகிவிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது அதை விட 3.5 மடங்கு அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக அக்ஷய திருதியை இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதை தவிர வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட நிறைய விஷயங்களுமே சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக எல்லோருமே ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அக்ஷய திருதியை நாளன்று மதியம் 2 மணிக்கு சென்னையில் இங்கே வந்து லேக் வியூ ரோட்டில் இருக்கக்கூடிய நியூ எம்ஆர் கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக இப்போ ரெகுலராக 2 முறையாக ரெகுலர்னால் அது ரெகுலரைஸ் ஆக்கிப்போம். இப்போ ஒரு 2 முறையாக நம்ம வந்து அங்கே தான் ஹோமங்கள் செய்கிறோம். அதில் மதியம் 2 மணிக்கு நேரில் வரக்கூடிய முதல் 108 நபர்களுக்கு நம்ம வந்து மகாலட்சுமி படம் ஒன்று, ஜெர்மன் சில்வரில் இருக்கிற மகாலட்சுமி ஃப்ரேம் படம்னா ஒரு ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நமக்கு அந்த நிஷித்த முகூர்த்தத்தில் பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமாக எந்த ஒரு மகாலட்சுமியை வச்சுட்டு நீங்கள் வந்து நிஷித்த முகூர்த்தத்தில் செஞ்சாலோ அல்லது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய திதிகளில் திருதியை திதி ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா தாயாருக்கு ஏற்ற மாதிரியான இருக்கிற பஞ்சமி ஆகட்டும் அது மாதிரி ஆகட்டும், இது எந்த ஒரு இதில் நேரத்தில் செஞ்சாலுமே மகாலட்சுமிக்கு நல்லதுதான்னாலும் இது வந்து பூஜித்து தரப்படும். நம்ம வந்து அந்த நாளில் வந்து மகாலட்சுமி ஹோமமும் நடக்கவிருக்கிறது, குபேர பூஜையும் நடக்கவிருக்கிறது. இதில் வந்து நமக்கு டைரெக்டாக வரவர்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. சாதாரணமாகவே வந்து கலந்துக்கலாம். அதில் முதல்ல வரக்கூடிய ஒரு 108 நபர்களுக்கு இந்த மகாலட்சுமியுடைய ஒரு இது ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஜெர்மன் சில்வரில் இருக்கக்கூடியது கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு உங்கள் வீட்டில் அண்டையிலேருந்தே நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம். அல்லது நீங்கள் வந்து எப்போ செஞ்சாலுமே உங்களுடைய பூஜையை ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒரு விளக்கேற்றி வைத்தாலாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தாவது வந்து பார்த்தோம்னா poojahovam.org சங்கல்பம் செய்யக்கூடிய முதல் 100 நபர்களுக்கு அது நம்ம லாஸ்ட் டைமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த தடவையும் அது மாதிரி கொடுக்குறோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பொருட்களை கொடுக்குறோம். எல்லாமே வந்து குபேர ரிலேட்டட், குபேர திரியாகட்டும், குபேர குங்குமம், குபேர விளக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், குபேர எண்ணெய்னு நம்ம உருவாக்கிய விஷயம். அது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. இங்கே நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில எண்ணெய்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இவ்வளோ இந்த மாதிரியான எண்ணெய்னு அந்த மாதிரி எண்ணெய் வேறு எங்கேயுமே அந்த ஒரு காம்பினேஷனில் கண்டிப்பான முறையிலே கிடைக்காது. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் ஊதுவத்தி அப்படின்றது நம்ம ஒரு 10 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனாகர்ஷண ஊதுவத்தின்னு அதுவும் எங்கேயுமே கிடைக்காது. அதே போல் தான் இந்த குபேர எண்ணெயும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இவை எல்லாமே என்னால் உருவாக்கப்பட்டவை. ஸோ அந்த குபேர எண்ணெயும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது வந்து இப்போ இம்மீடியட்டாக நமக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த பூஜையில் ஹோமத்திலே வந்து வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறனால poojahovam.org வந்து நீங்கள் போனீங்கன்னா சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அதிகப்படியாக வந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் அந்த சங்கல்பம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். புதன்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு அக்ஷய திருதி ஆகிடுது. ஸோ இந்த விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நேரில் வர மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த ஒரு நாளில் வேறு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் எப்போவுமே நான் சொன்னேன் இல்லையா, இந்த அக்ஷய திருதியினாலே உங்களுக்கு வந்து அக்ஷயம்னாலே அல்ல குறையாதுன்னு. சிரஞ்சீவி தீதின்னு வாங்க. நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது கண்டிப்பான முறையில் பன்மடங்காக பெருகவும் செய்யும், வளர்ந்து கொண்டே போகும், அழிவில்லாதது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவார்கள். அதனால கண்டிப்பான முறையில் இந்த ஒரு நாளில் நமக்கு தீய எண்ணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தீய எண்ணம்னா என்ன, ஏதாவது யார் மேலே ஏதாவது ஒரு கோபம் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருக்கோம், வீட்டிலேயே யாரு கூடயாவது நம்ம வந்து கோபத்தில் இருக்கோம்னா அந்த விஷயத்தெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அந்த ஒரு நாள்லேருந்து நமக்கு வந்து நல்லபடியான ஒரு விஷயம்
கணவன் மனைவி ஆகட்டும் அல்லது வேறு யாராவது சிப்ளிங்ஸ்குள்ளே இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பான முறையில் கவனம் செலுத்துங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா தீய சொற்கள் எதையுமே இந்த ஒரு நாளிலே சொல்லிவிடாதீர்கள். நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்புள்ளதாக ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டோட டைம் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து விஜயதசமி மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு நேரத்தையுமே பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். மேலும் இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் வந்து அவருடைய நண்பரான அந்த சுதமா ஸ்டோரி தெரியும் இல்லையா உங்களுக்கு, அவருக்கு வந்து எல்லா விதமான ஒரு அரண்மனையும் கொடுத்தார் அப்படின்ற மாதிரியான செல்வங்களையும் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தினம் வந்து இந்த அக்ஷய திருதியை தினம். அதே போல் வந்து கிருஷ்ணர் அதாவது அகைன் வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணர் அக்ஷய வஸ்திரத்தை இந்த அக்ஷய திதி நாளிலே கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து அகைன் வந்து ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம், திரேதாயுகம் தானே பிறந்திருக்கு, அப்போ வந்து எப்படி கிருஷ்ணர் கொடுப்பார் அப்படின்னா, இந்த அக்ஷய திருதியில் கொடுத்துருப்பார்னா அப்போலேருந்து வருஷம் அக்ஷய திருதியை வந்திருக்கும் இல்லைவா, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு அக்ஷய திருதியை நாளிலே தான் கொடுத்தார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈவன் வந்து இது சொல்லும்போது தான் எனக்கும் தோணுது, வேதவியாசர் கூட அது மாதிரியான ஒரு அக்ஷய திருதியை நாளிலே இந்த மாதிரி மகாபாரதத்தை எழுதினார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து மேபி உண்மையாக இருக்கலாம். அல்லது இந்த பிறந்த போது இந்த அக்ஷய திருதி அப்படின்ற ஒரு திரேதாயகம் பிறந்த நாள் அப்படின்ற நாளில் தான் உட்காந்து வேதவியாசர் அதை இயற்றினார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம எடுத்துக்கொண்டால் அவர் வேறு விதமான கிரந்தங்களை தான் கொடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள விட முடியும். அதே போல் வந்து ஒரு சிலர் வந்து இந்த பால்கடலிலிருந்து மகாலட்சுமி தோன்றிய தினம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளை சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பரசுராமர் ஜெயந்தி இந்த ஒரு நாள், பரசுராமர் தோன்றிய தினம். பரசுராமர் அப்படின்னு சொல்லும்போதே பரசுராமர் வந்து யாரு, உங்களுக்கு வந்து தசாவதாரத்திலே சுக்கிரனை குறிக்கக்கூடியவர். ஸோ அதனால் வந்து சுக்கிரனுக்கு உண்டான அனைத்து விதமான அம்சங்களும் இந்த ஒரு நாளிலே நிறைந்திருக்கும். மகாலட்சுமி வந்துட்டாங்கனாலே அது நிறைந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதே போல் வந்து பார்த்தோம்னா மாதங்கி ஜெயந்தி இந்த ஒரு நாளில் வருது. மாதங்கி ஜெயந்தி அப்படிங்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியனுக்கு உண்டானவள் அப்படின்றது. இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து அரசு வேலையாகட்டும் அல்லது உயர் பதவிக்காக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முன்னெடுத்து செய்தாலும், ஏதாவது ஒரு ஜேர்னலில் நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ் எழுதுறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஸ்டெப்ஸை நீங்கள் ஜேர்னல் எழுதுறீங்க, இந்த மாதிரி நான் பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாளில் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் கண்டிப்பான முறையில் 100% உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது இந்த ஒரு நாளில் சொல்லலாம். ஸோ இந்த தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த ஒரு நாளிலே தோன்றினார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் நம்ம வந்து சொல்லலாம். திரௌபதி தவித்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு அந்த அக்ஷய வஸ்திரத்தை கொடுத்த தினம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு தினத்தை சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா சிவனுக்கு வந்து அன்னபூரணி அம்மா வந்து பாத்திரம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பாத்திரம் பிச்சை ஏந்தி இருக்கும்பொழுது பாத்திரம் கொடுத்த தினமும் இந்த ஒரு தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், குபேரர் அவர் வந்து அந்த சொத்துக்கெல்லாம் பாதுகாவலர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அனைத்து விதமான சொத்துக்களையும் பாதுகாக்கக்கூடியவர்னு அவர் ஒரு ட்ரெஷரராக வந்து அப்பாயின்ட் பண்ணதும் இந்த ஒரு நாளில் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து கங்கை பூமிக்கு தோன்றிய தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், ஹயக்ரீவர் பிறந்த தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீவித்யா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸ்ரீவித்யா அப்படின்னு நம்ம வந்து மகாமேரு இப்படிலாம் சொல்லுவோம்ல, ஸ்ரீவித்யா பூஜை அப்படின்றதெல்லாம் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு நாளில் செய்வது அப்படின்றதும் மிக மிக நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ் வாங்கினோன்னா இந்த ஒரு நாளில் எந்த மாதிரியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கலாம். கோல்டு சில்வர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா பணத்தை பெருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், மகாலட்சுமியை நாம் வந்து அழைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லுவார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்படிக மாலை இந்த ஒரு நாளில் வாங்கலாம். காரணம், நான் வந்து ஸ்படிக மாலை முத்து மாலை இரண்டுமே இந்த ஒரு நாளில் வாங்கலாம். காரணம் வந்து ஸ்படிகம் சூரியனுக்குரியது. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்படிகமாகட்டும் முத்தாகட்டும் மகாலட்சுமிக்கும் உரியதாக சொல்லுவார்கள். கடலிலிருந்து தோன்றியதால் இது வந்து மகாலட்சுமிக்குரியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், ஸ்படிகத்தையும் நம்ம வந்து மகாலட்சுமிக்குரியதாகவும் சொல்லலாம். மெயினாக வந்து ஸ்படிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்குரியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், நம்ம வந்து சிவாம்சம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லுவார்கள். வில்வத்தை சொல்கிற மாதிரி எப்படி வில்வத்தை வந்து நம்ம வந்து சிவனுக்கும் போடலாம், மகாலட்சுமி போடலாமோ அது மாதிரியான விஷயமாக இது வாங்கிறது ஆகட்டும், தாமரைமணி மாலைகள் வாங்குவதாகட்டும், ஸ்ரீயந்திரம் வாங்குறதாகட்டும். இந்த ஸ்ரீயந்திரம்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது, இந்த குபேர யந்திரம். நான் வந்து இப்போ இந்த 6 பொருட்கள் அப்படின்ற மாதிரி அந்த பூஜா ஹோமம்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா குபேர யந்திரம், குபேர திரி, அதுக்கப்புறம் குபேர குங்குமம், குபேர எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர விளக்கு, இது மாதிரியான விஷயங்கள். வேறு ஏதோ ஒரு ஐட்டம், இதை நீங்கள் பூஜா home.org போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இந்த ஒரு நாளிலே கிடைப்பது அப்படின்றது. யாராவது நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கே வரவங்க அங்கேயே வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், நான் இதில் ஆன்லைனில் புக் பண்ணாலும் அங்கேயே வந்தால் அக்ஷய திருதியை நாள்லேயே எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குமே நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். பூஜை ஹோமங்கள்லாம் முடிந்ததுக்கு பிறகு அனைவருக்குமே பிரசாத விநியோகத்தின் போது உங்களுக்கு இந்த ஒரு விஷயமும் கிடைக்கும். கொஞ்சம் கரெக்டாக சீக்கிரமாகவே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பான
முறையில் அந்த மகாலட்சுமியுடைய படமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சங்குகள் ஏதாவது நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த ஒரு நாள்லேயே வாங்கி கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சங்கெல்லாம் வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து வீட்டில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், நம்ம சுதர்சனர் பற்றி நம்ம நிறைய பேசணும், அது மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த அக்ஷய திருதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய சொல்லியிருக்கிறது நம்மளுடைய கிரந்தங்களாகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இதிகாசங்களாகட்டும், இதெல்லாம் 4 விஷயம் செய்ய சொல்லியிருக்கிறது. என்னென்னா ஸ்நானம், தானம், அதுக்கப்புறம் ஜபம், ஹோமம், இந்த 4 விஷயங்களை செய்யணுமா. ஸ்நானம், தானம், ஜபம், ஹோமம். ஸ்நானம்னா நம்ம டெய்லி குளிக்க தானே போகிறோம், இன்றைக்கி என்ன குளிக்காமையாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல், ஸ்நானம் அப்படிங்கிறது புண்ணிய நதிகளிலே இந்த ஒரு நாளிலே நீராடுவது. புண்ணிய நதிகளிலே அக்ஷய திருதியை நாளிலன்று நீராடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு பல்வேறு விதமான பிணிகளையும் கர்ம வினைகளையும் போக்கக்கூடியதாகவும் நல்ல விஷயங்களை நமக்கு மீண்டும் மீண்டும் நம்ம வாழ்வில் தருவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதனால உங்களுக்கு அருகிலே ஏதாவது ஒரு ஆறுகள் இருந்தால், எந்த ஒரு ஆறாக இருந்தாலுமே இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் புண்ணிய நதி தான், புண்ணிய ஆறு தான் உங்களுக்கு அந்த வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஏதாவது ஒரு ஆறுல நீங்கள் நீராடலாம், நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த கடல் நீராடல், இந்த ஆறுகளிலே நீராடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம். தானம் அப்படின்றது, தானம் இந்த ஒரு நாளில் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணும். பல வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த அக்ஷய திருதியை நாள் அன்று தங்கம் வாங்குவது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. தங்கம் வாங்குவது அப்படின்னு சொல்லி வச்சது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இவங்களா கிரியேட் பண்ண ஒரு கமர்ஷியல் விஷயம் தான். அது தங்கம் வாங்குவது அப்படின்றத விட உண்மையாக நம்மளுடைய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஒரு நாளிலே தங்கத்தை, ஸ்வர்ணத்தை தானம் செய்ய வேண்டும், ரஜதத்தை தானம் செய்ய வேண்டும், அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும் தானம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் வந்து இதை நம்ம அந்த தங்கத்தை தானம் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம வந்து இப்போ கமர்ஷியலாக எல்லாருக்கும் அந்த மாதிரியான எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அனைவருக்குமே வந்து நம்மளும் அதை வாங்கி சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் எல்லோருக்குமே அது மாதிரியான விஷயமா ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்தினாலே நமக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அதுக்கு நான் சொன்ன மாதிரி டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. தங்கத்தை நம்ம தானம் செய்கிறதுக்கு இணையான ஒரு தானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்லி இருக்கு இல்லையா, பார்லின்னு சொல்லுவோம், பார்லி கஞ்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பார்லிங்கிறது வந்து பார்த்தோம்னா பார்லியும் சரி, மண் பானையும் சரி, இது இரண்டுமே அல்ல குறையாத. பார்லி வந்து மண்பாண்டத்தில் போட்டு நம்ம வந்து யாருக்காவது தானம் பண்ணுறது. பார்லி எல்லாம் தானம் பண்ணால் யாராவது வாங்கிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ பார்லியை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கஞ்சி மாதிரியோ வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் மாவு மாதிரியோ ஏதாவது பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். காலம் வந்து மாறிக்கொண்டே இருக்குங்கிற காரணத்தினாலே நமக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயத்துலலாம் நாம் வந்து அதில் வேறு ஏதாவது உங்களால் டிஷ் ஏதாவது பண்ண முடியும்னா அந்த மாதிரி டிஷ்ஷாக பண்ணி நம்ம வந்து தானம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா பசுக்காவது கொடுக்கலாம். அதுவே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அன்னம், அதுக்கப்புறம் வந்து அன்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு டொனேஷன், அதே போல் வந்து நீர்மோர் தானம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நீர் தானம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பசுக்களுக்கு உணவிடுவது அப்படின்றது மாதிரி, பறவைகளுக்கு உணவிடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது பட்சிகளுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான மிருகங்களுக்கும் இதுக்கெல்லாம் உணவிடுவது, நீர் வைப்பது அப்படின்ற விஷயத்தை மிக மிக வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அதனால் என்ன உங்களால் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் பண்ணிடுங்க. நம்மளோட விசேஷ ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராகவே வாரத்தில் இப்போ 2 நாள் கண்டிப்பான முறையிலே நம்மளோட சைட்லேருந்து மோர் தேன் ஒரு 150 க்ளோஸ் டு 150 மெம்பர்ஸ் வந்தாச்சு. 150 பேர் சாப்பிட்றாங்க மத்தியான சாப்பாடு. அது மாதிரியான ஒரு விஷயமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாரம் கண்டிப்பான 2 நாட்கள் அந்த மாதிரி செய்கிறோம். முடிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது டொனேஷன் வந்தால் எக்ஸ்ட்ரா நாளும் பண்ணுறோம். இந்த 2 நாள் நம்ம டோட்டலாக நம்மளோட சைடில் இருந்தால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நீர்மோர் வந்து வாரம் 2 முறை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு 150 பேர் 200 பேருக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு டைமில் சொல்கிறேன், அட் டைமில் 100 பேர் 150 பேர் சாப்பிட்றாங்க. 2 நாள்னு பார்த்தோன்னா ஒரு 300 பேர் வரைக்கும் சாப்பிடுவாங்க. நீர்மோரும் வந்து 2 நாளில் ஒரு 300 பேருக்கு மேலே எவ்வளோ அவங்க வாங்கி குடிக்க முடியுமோ அவ்வளோ வந்து குடிச்சிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்டு உங்களால் அது மாதிரி ஏதாவது செய்யணும்னு வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் ஏதாவது நினைத்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் உள்நாட்டிலே இருந்துட்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் செய்யலாம். அதுக்கு நான் கரெக்டாக அந்த நாளில் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட முதல்லையே அது மாதிரியான அந்த ஒரு நாளில் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் செய்யலாம். 29th அன்னைக்கு இங்கே நம்மளுடைய விசேஷ ட்ரஸ்ட் சார்பாக
எல்லாருக்கும் பிரியாணி அப்படின்ற மாதிரியான விஷயமா போட போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு நாள் தக்காளி சாதம், ஒரு நாள் புளி சாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமா போட்டுக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் வந்து பிரியாணி அந்த மாதிரியான விஷயமா போடுவோம். ஸோ பிரியாணி அப்படின்றது மதியம் ஒரு 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 29th செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே போடுற மாதிரியான விஷயம். புதன்கிழமை அன்றைக்கி ஹோம் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் இந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக வாங்கியும் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க. நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா? அதாவது உணவு தானம், அரிசி, பச்சை அரிசியாக தானம் செய்கிறது, வெள்ளத்தை தானம் செய்வது, கோதுமையை தானம் செய்வது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தயிர் தானம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, உப்பு தானம் செய்வது, லவண தானம் செய்வது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 10 ரூபா, 20 ரூபா, 60 ரூபா. 60 ரூபா எப்படி 60 ரூபாயா வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு 50 ரூபா, ஒரு 10 ரூபா வச்சுக்க வேண்டியதான். இல்லை உங்களால் வந்து அந்த ஒரு தொகைக்கே பண்ண முடியும், ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 600 ரூபா அப்படி ஏதாவது யாருக்காவது கொடுக்க முடியும்னா இந்த ஒரு தொகையை யாருக்காவது கொடுக்க வேண்டியது. இந்த மூணுல ஏதாவது ஒன்று உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. 10 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும்னா 10 ரூபா கொடுக்கறது, இல்லை 100 ரூபா கொடுக்க முடியும்னா 100 ரூபா, இல்லை 20 ரூபாயோ 60 ரூபாயோ என்னால் கொடுக்க முடியும்னா கொடுக்கறது. மல்டிபிள் பர்சன்ஸ்க்கு என்னால் 10 ரூபாயா கொடுக்க முடியும்னு நினச்சா கூட நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணால் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தொகையை தானம் செய்வது, பணத்தை தானம் செய்வது, இதே மாதிரியான ஒரு தொகையில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்கு. அந்த பொருளை வந்து பொதுவாக வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி அதை வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 10 ரூபாய்க்கெல்லாம் பிஸ்கெட் தான் கிடைக்கும் இப்போ. ஸோ அதுதான் நம்ம வாங்கி வீட்டில் வைக்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் எவ்வளோ நாள் வைக்க முடியும்? ஸோ மேக்ஸிமம் நம்ம அந்த டைமில் அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த 10 ரூபாங்கிறதுக்கு பதிலாக 100 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியும்னா 100 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கு ஏதாவது அந்த ஒரு தொகையில்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது வாங்க முடியும்னா வாங்கலாம். அதே போல் தான் இந்த 200 ரூபாயோ அல்லது வந்து 2000 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கினாலும் வாங்கலாம், 6000 ரூபாய்க்கோ அல்லது வந்து 600 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக செல்வத்தை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு வழிமுறையாக பலருக்கும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யறதுக்கு மறந்துடாதீங்க. பார்லியை வந்து அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை நிறைய பார்லி எடுத்து அந்த டைமில் வந்து அதுக்கு ஏதோ ஒரு தமிழ் பெயர் இருக்கிறது, அதை எடுத்து கொடுப்பாங்களாம். நமக்கு வந்து அது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கோதுமையோ அல்லது பார்லியோ எடுத்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி அதுவும் கொடுத்தா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாதனால அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பானைகள் இருக்கு இல்லையா, தயிர் தோச்சு வைக்கிறதுக்கு, அல்லது வந்து பார்த்தோம்னா தண்ணியை பிடிச்சி இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பானை தண்ணி, நிறைய ஏழைகளுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் அவங்க பானை தண்ணியாவது கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பானைகள் வாங்கி கொடுப்பது அப்படின்றது எல்லாமே வந்து அதிகப்படியான ஒரு பலனை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பழங்கள் அதிகமாக வாங்கி தரலாம், செருப்பும் அதிகமாக வாங்கி தரலாம், ஃபேன் மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஏசியே வாங்கி கொடுக்குறனாலும் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கண் தெரியாதவர்களுக்கு, அதே போல் வந்து பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு நாளிலே நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவாவது அல்லது வந்து பார்த்தோம்னா அந்த கண் ரீதியான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மருந்தோ ஏதாவது ஒரு விஷயமா வாங்குறதுக்கோ அல்லது வயதானவர்களுக்கு வஸ்திரம் அந்த மாதிரி வாங்குறது எல்லாமே வந்து சனி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சுக்கிரன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சூரியன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையுமே அது வந்து நீக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். மெயினாக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் வந்து செய்யக்கூடியது உங்களுக்கு தெரிந்திருக்கிற விஷயம்தான். முதல்ல வந்து கணபதி பூஜைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மேட் போட்டு கணபதி பூஜை செய்யுங்க. மகாலட்சுமியோட ஓம் மகாலட்சுமியை நம்ம சொன்னாலும் சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ சூக்தம் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீ சூக்தம் சொல்ல முடிஞ்சதுன்னா ஸ்ரீ சூக்தம் சொல்லலாம். கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஓம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமியை நமக, இந்த ஒரு மந்திரத்தினை இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க மந்திரங்கள் எல்லாம். அது மாதிரி சொல்ல முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லலாம். அது அப்படி இல்லைனா மகாலட்சுமியை நம்ம சொல்லுங்கள். குபேரருடைய மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் குபேராய நமகன்னு சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தோன்னா யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானிய சமர்தமே தேஹிதாபய ஸ்வாஹா, இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுனாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம். எவ்வளோ தடவை சொல்கிறதுனாலும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இதை தவிர ஒரு சில விஷயங்களாமும் செய்யணும். ஆதித்ய ஹிருதயம் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் விஷ்ணவே நமக மந்திரம் சொல்லுவது, ஓம் நாராயணாய நமக மந்திரம் சொல்லுவது, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக மந்திரம் சொல்லுவது, இது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் கேட்பது, கனகசதாரா ஸ்தோத்திரம் கேட்கறது, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒழிக்க விட்டு நாம் இந்த ஒரு நாளில் கேட்டுக்கொண்டிருப்பது அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் இந்த ஒரு நாளில் செய்தீர்கள் என்றால் பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மகாலட்சுமிக்கு நான் ஏற்கனவே பல காலங்கள் முன்னால் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மீண்டும் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். கரும்புடைய அந்த வேர் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் கருப்பு கரும்பு இப்போ எங்கே கிடைக்கும்னு சில பேர் நினைக்கலாம். கருப்பு கரும்பு இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை கரும்பு சாறு விற்கிற இடத்துல இருக்கும். அங்கேருந்து அந்த வேர் எடுத்துகிட்டு வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி மாலையாக தரித்து
மகாலட்சுமிக்கு இந்த ஒரு நாளிலே போட்டு இந்த பூஜைகள்லாம் செய்துட்டு மல்லி ஊதுவத்தி ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம தாயாருக்கு கண்டிப்பான முறையில் ஒரு தாமரையும் சரி மல்லிப்பூவும் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான வேறு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது அது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்த்துடலாம். இந்த ஒரு நாளிலே தனியா இருக்கு இல்லையா, அந்த தனியா புதினா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து கிரக ரீதியாக என்னென்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ், எலிமெண்டல் ரிலேட்டடாக என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த தனியாவை இந்த நாளில் நம்ம வந்து கொத்தமல்லி வரதுக்கு, அந்த கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோமே, அந்த கொத்தமல்லி விதையை இந்த ஒரு நாளிலே நாம் வீட்டிலே விதைத்து அதை நாம் வந்து வளர்த்தி வந்தோம் என்றால், அதாவது அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு போகிறோம். ஸோ அது மாதிரியான விஷயமா இந்த ஒரு நாளில் செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும்னு. அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு தடவை நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அகைன் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். அப்படி சொல்லும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செல்வ தடை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு நாளில் இதை செய்வதன் மூலமாக கண்டிப்பான முறையிலே நீங்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் செய்யலாம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், அதை பற்றியும் நான் நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கேன். தாந்திரிக் பிளான்ட் அப்படின்ற மாதிரியா, தாந்திரிக் ட்ரீன்னு சொல்லலாம். நாவல் மரம் இருக்குல்ல, ஜாமுன் ட்ரீன்னு சொல்லுவோம், அது இந்த ஒரு நாளில் முடிஞ்சதுன்னா வாங்கி வைங்க. இதுக்கு நான் தனியாகவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். இது நிறைய விஷயங்கள், அது அந்த பலகையில் ஜாமுன் அதோட பலகை இருக்கு இல்லையா, அந்த நாவல் மர பலகையில் பல்வேறு சித்து வேலைகள் செய்யலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா அந்த நாவல் மரத்தை வைத்துக்கொண்டு அதோடைய வேறு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து பல்வேறு விதமான தாந்திரிக காரியங்களும் செய்யலாம். அதை வந்து இந்த ஒரு நாளில் உங்களால் வீட்டில் வாங்கி வச்சு கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோயிலையோ ஏதாவது ஒரு இடத்துலையோ வைக்க முடிஞ்சதுன்னா வைங்க. ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸ்ரீசுக்தம் கேளுங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்ய வேண்டியது 3 இடத்துல விளக்கேற்ற வேண்டியதாகும். அதுக்கப்புறம் வந்து அரச மரத்தில் எங்கெல்லாம் அரச மரத்தை பார்க்குறீங்களோ அந்த அரச மரத்தின் அடியிலே சாதாரணமாக விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அரச மரத்துக்கு நீர் ஊற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு பலன் தரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா, அரச மரத்துக்கு இந்த ஒரு நாளிலே பால் கலந்த நீரை ஊற்றுவது அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தீபதானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தீபதானம் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே நீங்கள் கார்த்திகை மாதத்துக்கு செய்கிற மாதிரி வீட்டு வாசலில் 2 விளக்கேற்றி வச்சுருங்க. அது கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 இடத்துல விளக்கேற்றி வைக்க வேண்டியது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட்டுங்கிறது என்ன, உங்களுக்கு வடமேற்கு பகுதி. வடமேற்கு பகுதியிலே 2 விளக்கு, நெய் விளக்குகள். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா தென்கிழக்கு பகுதி, தென்கிழக்கு பகுதியிலையும் நெய் விளக்கு தான். தென்கிழக்கு பகுதியிலே 6 விளக்குகள். அதற்கு பிறகு வடகிழக்கு பகுதியிலே 3 விளக்குகள். இப்படி நீங்கள் ஏற்றி வைத்தீர்கள் என்றால் அது வந்து அதிகப்படியான பலன் தரும். எல்லாமே நெய் விளக்காக இருந்தால் சூப்பரான பலன் தரும். உங்களால் முடிஞ்சால் இந்த நாள் ஃபுல்லாகவே அப்படி விளக்கெறிந்து கொண்டு இருக்கட்டும். வடக்கோ கிழக்கோ பார்த்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து திரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த குபேர திரி போட்டு தென்கிழக்கில் ஏற்றலாம். அல்லது வந்து பார்த்தோன்னா ஒயிட் திரி போடலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வடமேற்கு சொல்லியிருந்தேன், அதில் ஒயிட் திரி போட்டால் போதும். வடகிழக்கு சொல்லியிருந்தேன், அதில் வந்து மஞ்சள் திரி போடலாம். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்சிங் மெத்தட்ஸ், இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு 3 இடங்களிலே இந்த விளக்கேற்றுவதற்கு கண்டிப்பான முறையில் மறந்து விடாதீர்கள். கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, நம்ம சுவாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளுடைய ஒரு பொடி வந்து ஒரு பிஞ்சு வந்து சாஃப்ரான், குங்குமப்பூ, அதுக்கப்புறம் ஒரு ரூபா காயின். இதை வந்து ஏதாவது ஒரு துணியில் போட்டு, வெள்ளை துணியில் போட்டோ, கோல்டன் கலர் துணியில் போட்டோ, சிகப்பு துணியில் போட்டோ நல்லா பொதிஞ்சு உங்களுடைய பீரோலையோ அல்லது வந்து கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துலையோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த அக்ஷய திருதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். 11 இது எடுத்துக்கோங்க, சோழி, சின்ன சோழி. நம்ம லக்ஷ்மி சோழின்னு கூட நம்ம பூஜா products.com இருக்குது. ஸோ 11 சோழி எடுத்துக்கோங்க. சின்ன சோழியாக இருக்கும், உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நமக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சோழி எடுத்து முதல் நாள் நைட்டே, செவ்வாய்க்கிழமை நைட்டே என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் பன்னீர், ஒரு பாட்டில் பன்னீர், நல்ல பன்னீர் பிராண்டாக வாங்குங்க. 10 ரூபா பன்னீர்லாம் வாங்காதீங்க. நல்ல பன்னீர் பிராண்டாக வாங்கி அதை நீங்கள் விட்டுட்டு, பர்டிகுலர்லி எர்த்தண்டு பாட்டுன்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மண்பானைன்னா சின்ன பானை, அது மாதிரி இருக்கிறதுல விட்டுட்டு இதில் இந்த சோழியை போட்டு தனியாக வச்சிட வேண்டியது. இதுக்கு முன்னால் வந்து இந்த சோழியை கையில் வைத்துக்கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன அந்த மகாலட்சுமி மந்திரமும்
அல்லது வந்து பார்த்தோன்னா ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமகன்னு எவ்வளோ தூரம் உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லிக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள், நன்றாக சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சிருங்க. ஊற வைக்கிறதுனா அது வந்து ஊறாது, சோக் பண்ணி வச்சுருங்க. சாதாரணமாக போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து எப்படி தீபாவளிக்கு காலையில் எழுந்தோம்னா நம்ம அந்த மஞ்சள் தண்ணி எல்லாரும் தெளிச்சுப்போம் இல்லையா, அல்லது கங்கா நீர் தெளிச்சுப்போம். அது மாதிரி இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு காலையில் தெளிச்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக இதை தெளிச்சு விடுங்க. மெயினாக பெட்ரூம் அண்ட் பாத்ரூம்லையும் கண்டிப்பான முறையில் தெளியுங்கள் அந்த நீரை. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சோழி அப்படியே எடுத்து சுவாமி மாடத்தில் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். வெள்ளி கிண்ணத்தில் போட்டு வச்சா அதிகப்படியான பலன் கிடைக்கும். அப்படி அல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி வெள்ளி கிண்ணத்திலே கூட சின்ன கிண்ணமாக வாங்கி அதில் போட்டு பீரோக்குள்ளே வச்சிடலாம். இது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். இதை பண்ண அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தலைமுறையாகவே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலனை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து பாருங்கள். உங்களுக்கு மிக அதீத பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம சிவாய.